ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அதிகரிக்கும் மோசடிகளை தவிர்க்க வங்கிகளில் கேஒய்சி விவரங்கள் சேகரிக்கும் பணி நடைபெற்று வருது. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பழைய வாடிக்கையாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கேஒய்சி முறையில் விவரங்களை சேகரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. வங்கிகளை பொறுத்தவரை ஒரு கணக்கின் உண்மையான உரிமையாளர் யார், அவரின் வாரிசுதாரர் யார், இந்த கணக்குக்கு பணம் எங்கிருந்து வருது, கணக்கு வைத்திருப்பவர் செய்யும் தொழில் என்ன, அவரது வங்கி பரிவர்த்தனைகளுக்கான காரணங்கள் எவை என பல விவரங்களை அறிந்து கொள்வதற்காக கேஒய்சி முறையை கொண்டு வந்தாங்க. வாடிக்கையாளரின் ஆதார் எண், வாரிசுதாரர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. பண பரிவர்த்தனை முறைகேடுகளை தடுக்கவும், ஒரு வாடிக்கையாளர் மூலம் வங்கிக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை வங்கி நிர்வாகம் கையாள்வதற்கும் இந்த கேஒய்சி முறை பயன்படுத்தப்பட்டு வருது. ஏற்கனவே ஒரு வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு கணக்கு இருக்கும் நிலையில் பிற வங்கிகளில் கணக்கு தொடங்கும் போது மீண்டும் அனைத்து விவரங்களையும் வழங்க வேண்டியதை தவிர்ப்பதற்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கேஒய்சி நடைமுறை கொண்டு வந்தாங்க. இதில் வாடிக்கையாளரின் புகைப்படம், ஆதார் எண், கையெழுத்து, பயோமெட்ரிக் தகவல்கள் இது இடம்பெற்றது. இதனால் வாடிக்கையாளர்கள் வேறொரு வங்கியில் கணக்கு தொடங்கும் போது கேஒய்சி மூலம் அந்த விவரங்களை ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். வங்கி பரிவர்த்தனை தொடர்பான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் தான் கணக்கை பயன்படுத்தி வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் வகையிலும் ஒரு குறிப்பிட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கேஒய்சி முறை கடைபிடிக்கப்பட்டு வருது. இது கேஒய்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதன் மூலம் ஒருவர் அவரது வங்கி கணக்கை அவர்தான் கையாளுகிறார் என்பதை அறிவதற்கு விரல் ரேகை சேகரிக்கப்பட்டு ஓடிபி மூலம் செல்போன் எண்ணும் உறுதி செய்யப்படுகிறது. வங்கி கணக்கில் பங்குச்சந்தை பரிவர்த்தனை, வங்கி கடன் உள்ளிட்ட அதிக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், மிதமான பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், அதிக பரிவர்த்தனை இல்லாதவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கேஒய்சி விவரங்கள் சேகரிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருது. இதில் வாடிக்கையாளரின் புகைப்படம், கையெழுத்து ஆகியவற்றுடன் ஆதார் எண் பெறப்பட்டு ஓடிபி மூலமாக சரிபார்க்கப்படுது. இதற்காக வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கேஒய்சி விவரங்களை வழங்க குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் குறுந்தகவல் அனுப்பிட்டுருக்காங்க. குறிப்பிட்ட நாளுக்கு கேஒய்சி விவரங்கள் வழங்காதவர்கள் வங்கி கணக்குகள் முடக்கப்படுது. அவர்கள் விவரங்களை வழங்கிய பிறகே அந்த வங்கி கணக்கை இயக்க அனுமதிக்கப்படுவாங்க. அதனால் உங்களுக்கு கேஒய்சி பண்ணுவதற்கான குறுந்தகவல் உங்கள் செல்ஃபோனுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் வங்கிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை கொடுத்து சரி பண்ணிக்கங்க. நன்றி.